ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த டியூரேஷனில் எந்தெந்த ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 எஃபெக்ட்டும் நானே இந்த பீட் மார்க் ப்ரீசெட்லேயே டேரெக்டாக கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா தான் இப்போ போல் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் பீட் மார்க் ப்ரீசெட்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். இமேஜ் வேணுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அடுத்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் வேணால் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட். இதில் ஃபஸ்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ரெட் லைன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், மார்க் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெட் லைனில் வச்சுட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போனீங்கன்னா அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜ் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ரெட் லைனில் எண்டில் வரலும் கரெக்டாக கட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைனில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜஸும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி இப்போ சொல்லியிருப்பேன். ஏன்னா 4 எஃபெக்ட் இருக்குது இதில் மொத்தமே. நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக எஃபெக்ட் கரெக்டாக வரும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது சிசி. அதை ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐ ஐக்கான், அதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஐ ஐக்கன் பக்கத்தால் அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ அகைன் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 ஷேக் எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம 4 டைப்பான ஷேக் எஃபெக்ட் நம்ம 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிச்சு. ஆனால் அது எந்த இமேஜில் பேஸ்ட் பண்ணணும்னு வீடியோ சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நான் எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 4 இமேஜ் இருக்கும். 4 இமேஜ்லேயே 4 டைப்பான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும்,
ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் ரிட்லைனில் வந்து மீட் பண்ணுறீங்களோ அது வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட்டை கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைப் ஆன எஃபெக்ட் நம்ம காப்பி பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட் டைப் ஆன எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் 4வது இமேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் ரிட்லைன் இருக்குது. அதனால் நம்ம இதில் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 4வது இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டைப் ஆன எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 4வது இமேஜில் வந்து நான் செகண்ட் டைப் ஆன எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை செகண்ட் இமேஜில் போயிட்டு அந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் 4வது இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரெட் லைன் சேஞ்ச் ஆகுது, டபுள் ரெட் லைன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது இமேஜும் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேர்ட் டைப் ஆன எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. தேர்ட் டைப் ஆன எஃபெக்ட் வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து எப்போ ரெட் லைன் வருமோ டபுள் ரெட் லைன் வருமோ அதுக்கு முன்னாடி இமேஜ் வரல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ 5வது இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன். 5வது இமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணணும். 6வது இமேஜ் இதே எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6வது இமேஜில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் வந்து வரல, கண்டினியூஸாக வரங்காட்டிக்கு நீங்கள் கண்டினியூஸாக இந்த எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 7வது இமேஜில் இதே எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8வது இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரெட் லைன் வருது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா கடைசி எஃபெக்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு 8வது இமேஜில் வந்து நான் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 8வது இமேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. அதனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசி எஃபெக்டவே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லா எடிட்டுமே முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எந்தெந்த இமேஜில் வந்து எந்த ஷேக்கப் ஆட் பண்ணுன்னு. நீங்கள் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தாவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டேரெக்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, இல்லை 30fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிக்கணும் இருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.